என் அன்பு குழந்தையே, ஒரு நிமிடம் நில். உன் வாழ்க்கையில் நான் நேரடியாக பேச வேண்டிய சரியான தருணத்திற்காக நான் காத்திருந்தேன். நீ இப்போது பெறப்போவது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை உன் வாழ்க்கையின் போராட்டங்கள், வலிகள் மற்றும் ஏமாற்றங்கள் நிறைந்த பகுதிகளை மாற்றி அமைக்கும் பரலோகத்தின் வாக்குறுதிகள். கடந்த கால கசப்பான அனுபவங்களால் நீ சோர்ந்து போயிருப்பதை நான் அறிவேன். ஆனால் இனி ஒரு நொடி கூட நீ பயப்பட வேண்டியதில்லை. நான் உன்னை பார்க்கிறேன். நீ இப்போது எங்கே இருக்கிறாய், உன் இதயத்தில் என்ன ஓடுகிறது என்பதை நான் துல்லியமாக அறிவேன். இந்த செய்தி உன் வாழ்வின் புதிய விடியலின் தொடக்கமாக அமையப் போகிறது. அமைதியாக இரு, நான் உன்னோடு பேசுகிறேன். பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமானவை என்பதை நான் அறிவேன். மற்றவர்கள் உன் சிரிப்பை மட்டும் பார்த்தபோது அந்த சிரிப்பிற்கு பின்னால் இருந்த ரணங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். உன் இதயம் துண்டு துண்டாக உடைந்தபோது நான் உன் அருகிலேயே இருந்தேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று நீ கதறிய இரவுகளில் நான் உன்னை என் மார்போடு அணைத்துக் கொண்டிருந்தேன். நீ எதிர்கொண்ட சோதனைகள் உன்னை ஒரு மாபெரும் வீரனாக உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்பட்டன. உன் பலவீனமான தருணங்களில் நான் உனக்கு பலமாக இருந்தேன். நீ நடக்க முடியாமல் தவித்தபோது நான் உன்னை சுமந்து வந்தேன். உன் காயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வெற்றிக்கான அடையாளங்களாக மாறப்போகின்றன. வருந்தாதே, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உனது சோதனை காலம் இப்போது முடிவுக்கு வருகிறது என்று நான் இன்று பிரகடனம் செய்கிறேன். நீண்ட காலமாக உன்னை ஆட்டி படைத்த போராட்டங்கள் முடிந்து ஒரு மகத்தான வெற்றியின் காலம் தொடங்குகிறது. இது ஏதோ வெறும் கற்பனை அல்ல, அகிலத்தை உருவாக்கிய கடவுளின் நேரடி வாக்குறுதி. உன் வாழ்வில் இருந்த வறுமை நீங்கி செழிப்பு வரப்போகிறது. தோல்விகள் மறைந்து வெற்றிகள் குவிய போகிறது. நீ இழந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நான் இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். இனி உன் கண்கள் கண்ணீரை சிந்தாது, மாறாக என் ஆசீர்வாதங்களைக் கண்டு வியப்பால் பிரகாசிக்கும். காலம் கடந்துவிட்டது என்று நீ நினைக்கலாம், ஆனால் என் கடிகாரம் எப்போதும் சரியாகவே இயங்கும். உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மைகள் இப்போது உன்னை தேடி வர தயாராக உள்ளன. நீ இதுவரை கண்டிராத ஒரு புதிய அதிகாரத்தோடும் பலத்தோடும் எழுந்து நிற்கப் போகிறாய். உன் ஒவ்வொரு ஜெபமும் என் சிம்மாசனத்தை எட்டியிருக்கிறது. யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ ஏங்கிய தருணங்களில் நான் உன் இதயத் துடிப்பை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ இழந்த ஒவ்வொன்றையும் நான் கணக்கிட்டு வைத்துள்ளேன். உன் போராட்டங்கள் அனைத்தும் ஒரு நோக்கத்திற்காகவே நிகழ்ந்தன. இப்போது நான் அந்த நோக்கத்தை உன் வாழ்வில் வெளிப்படுத்தப் போகிறேன். உன் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தும் உன் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாறப்போகின்றன. நீ கீழே விழுந்த இடத்திலேயே உன்னை நான் உயர்த்தி நிறுத்தப் போகிறேன். உன் அவமானம் புகழாக மாறும், உன் தோல்வி சரித்திரமாக மாறும். நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது உன்னை பகைத்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உனது எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது. எதற்கு மஞ்சாதே, முன்னேறிச் செல். நீ என்னை தேட மறந்தபோது கூட நான் உன்னை தேடி வந்தேன். என் விசுவாசம் உன் செயல்களைச் சார்ந்ததல்ல, அது என் குணத்தைச் சார்ந்தது. நான் ஒரு முறை வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன் கடந்த காலத்தை பார்த்து நான் உன்னை தீர்ப்பளிக்கவில்லை, மாறாக உன் எதிர்காலத்தை பார்த்து நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் முன்பே ஆயத்தம் செய்துவிட்டேன். நீ மலை போன்ற தடைகளைக் கண்டு அஞ்சலாம், ஆனால் அந்த மலைகளை தவிடு பொடியாக்கும் வல்லமை என்னிடம் இருக்கிறது. உனக்கு முன்னால் நான் செல்வேன், கோணலானவைகளை நேராக்குவேன். உன் வாழ்நாள் முழுவதும் என் கரம் உன்னை வழிநடத்தும். நீ சோர்ந்து போகும்போதெல்லாம் என் வார்த்தைகள் உனக்கு உயிர் கொடுக்கும். நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? இன்று நான் உனக்கு விடுதலையை அறிவிக்கிறேன். உன்னை சங்கிலியால் பிணைத்திருந்த பயம், கவலை மற்றும் தீய பழக்கங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கிறது. உன் மனதை அழுத்திய பாரங்கள் நீங்கி ஒரு புதிய சுதந்திரத்தை நீ உணரப்போகிறாய். எந்த ஒரு பலவீனமும் இனி உன்னை அடிமைப்படுத்த முடியாது. என் வல்லமை உன்னில் பாய்கிறது, அது உன்னை சுத்திகரித்து பலப்படுத்துகிறது. நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன், தோல்வியுற்றவனாக வாழ வேண்டிய அவசியமில்லை. உன் பழைய கசப்பான நினைவுகளிலிருந்து உன் மனதை விடுவிப்பேன். புதிய சிந்தனைகளும் புதிய லட்சியங்களும் உன் இதயத்தில் பிறக்கும். நீ இனி ஒருபோதும் பின்னோக்கி பார்க்க மாட்டாய். முன்னே இருக்கும் ஒளிமயமான பாதையில் நம்பிக்கையோடு நடப்பாய்.
உன் வாழ்வில் இருந்த இருள் நீங்கி என் மகிமையின் ஒளி உன்னை சுற்றிலும் பிரகாசிக்கும். நீ சுதந்திரமானவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ எனக்கு பிரியமானவன். உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று நீ நினைக்கும்போது என் கிருபை உன்னை தாங்கும். நீ படித்த படிப்போ அல்லது உன் செல்வமோ உனக்கு தராத வெற்றியை என் கிருபை உனக்கு தரும். மற்றவர்கள் தகுதியற்றவன் என்று ஒதுக்கிய இடத்தில்தான் நான் உன்னை தகுதியுள்ளவனாக மாற்றுவேன். கிருபை என்பது நீ உழைத்து பெறுவதல்ல, அது நான் உனக்கு கொடுக்கும் இலவச பரிசு. இந்த பரிசு உன்னை எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் பாதுகாக்கும். கடினமான நேரங்களில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஞானத்தை என் கிருபை உனக்கு தரும். நீ தனிமையில் போராடுவதாக இனி நினைக்காதே. என் கிருபை உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கும். உன் குறைகளை நான் நிறைகளாக மாற்றுவேன். எதை குறித்தும் கலங்காதே. என் கிருபையே உனக்கு எல்லாவற்றிலும் போதுமானதாக இருக்கும். உனக்கு முன்னால் பூட்டப்பட்டிருந்த கதவுகள் அனைத்தும் இப்போது திறக்கப்படுகின்றன. மனிதர்கள் உனக்கு மறுத்த வாய்ப்புகளை விட சிறந்த வாய்ப்புகளை நான் உனக்காக திறக்கிறேன். நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி மற்றும் குடும்ப உறவுகளில் மேம்பாடு என அனைத்தும் இனி உன்னை தேடி வரும். நான் ஒரு கதவை திறந்தால் அதை யாராலும் பூட்ட முடியாது. உனது திறமைகளை உலகம் அங்கீகரிக்கும் காலம் வந்துவிட்டது. இதுவரை நீ அனுபவித்த தடைகள் அனைத்தும் உன்னை சரியான இடத்திற்கு திருப்புவதற்காகவே நிகழ்ந்தன. இப்போது நீ சரியான பாதையில் இருக்கிறாய். ஆச்சரியமான மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகின்றன. உன் தேவைகள் அனைத்தையும் நான் சந்ததிப்பேன். பற்றாக்குறை என்ற வார்த்தையே உன் அகராதியில் இருக்காது. நான் உன்னை ஆசீர்வதிக்கும் போது நீ பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். நம்பிக்கையோடு இரு. உன் முன்னேற்றம் தடுக்க முடியாதது. உனக்கு நான் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானத்தையும் நான் உனக்கு தருகிறேன். செழிப்பு வரும்போது பெருமை கொள்ளாமல் பணிவோடு இருக்க கற்றுக்கொள். உன் நாவை கவனமாக காத்துக்கொள். பிறரை பற்றி புறம் பேசுவதோ அல்லது வீணான வாக்குவாதங்களோ உன் ஆசீர்வாதத்தை தடுத்துவிடும். எப்போதும் உண்மையை பேசு, நேர்மையாக நட. பிறருக்கு உதவி செய்ய கிடைக்கும் வாய்ப்புகளை நழுக விடாதே. நீ எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக நான் உனக்கு கொடுப்பேன். உன் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களை அன்பால் வெல்லும் பக்குவத்தை நான் உனக்கு தருவேன். உன் புத்தியின் மேல் சாயாமல் என் ஆலோசனையை தேடு. நான் உனக்குள்ளிருந்து உன்னை வழி நடத்துவேன். ஒவ்வொரு செயலையும் என் பெயரால் செய். அப்போது நீ செய்யும் அனைத்தும் வாய்க்கும். நீ எங்கே சென்றாலும் என் பிரசன்னம் உன்னோடு வரும். நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை. உன் அறையில் நீ தனியாக இருக்கும் போதும், கூட்ட நெரிசலில் நீ தவிக்கும் போதும் நான் உன் அருகில் இருக்கிறேன். என் பிரசன்னம் உனக்கு அமைதியையும் தைரியத்தையும் தரும். உலகம் தர முடியாத ஒரு தெய்வீக நிம்மதியை நீ என்னிடம் பெறுவாய். குழப்பமான நேரங்களில் என் பிரசன்னம் உனக்கு தெளிவை தரும். ஒவ்வொரு நாளும் என்னோடு நேரம் செலவிட மறக்காதே. அதுவே உன் ஆன்மாவின் பலம். என் பிரசன்னத்தில் இருள் விலகும், பயம் ஓடும். நீ என் நிழலில் பாதுகாப்பாக இருப்பாய். உன் பயணங்கள், உன் வேலைகள், உன் ஓய்வு என அனைத்திலும் நான் உன்னை கண்காணிப்பேன். என் கண்கள் எப்போதும் உன்மேல் இருக்கிறது. நான் உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் உன்னை ஒரு நிழலைப் போல பாதுகாப்பேன். நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன். என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் நிலைத்திருக்கும். நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொரு நாளும் தியானி. நான் உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போன்ற என் உண்மைகளை உன் இதயத்தில் பதித்துக்கொள். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக தோன்றலாம், ஆனால் என் வாக்குறுதிகள் மாறாது. விசுவாசத்தோடு என் வார்த்தைகளை அறிக்கை செய். நீ எதை நம்புகிறாயோ அதையே நீ பெறுவாய். உன் பயங்களை விட என் வாக்குறுதிகள் பெரியவை என்பதை உணர்ந்து கொள். புயல் வீசும்போது நங்கூரம் போல என் வார்த்தைகள் உன்னை தாங்கும். சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே. நான் சொன்னதை செய்ய வல்லவராக இருக்கிறேன். உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் என் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போவதை நீ உன் கண்களால் காண்பாய். உனக்கு நான் ஒரு விசேஷமான அதிகாரத்தை தந்துள்ளேன். நீ ஒரு பலவீனமான மனிதன் அல்ல, நீ என் பிள்ளை.
என் நாமத்தினால் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். உனது சூழ்நிலைகளை பார்த்து நீ கட்டளையிடு. உன் முன்னே நிற்கும் மலைகளை பார்த்து விலகிப்போ என்று சொல், அவை விலகும். பயத்தையும் நோயையும் உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்று. நீ பேசும் வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. நீ எதையும் தாழ்ந்த நிலையிலிருந்து பார்க்காதே, மேலான நிலையிலிருந்து பார். சத்துருவின் எல்லா வல்லமையையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துள்ளேன். விசுவாசத்தோடு எழுந்து நில். உன் வார்த்தைகள் உன் சூழலை மாற்றும். நீ ஒரு வெற்றியாளனைப் போல பேசு, வெற்றியாளனைப் போல நட. பரலோகத்தின் முழு பலமும் உனக்கு பின்னால் இருக்கிறது. எதை குறித்தும் தயங்காதே. உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்து. உன் மனம் ஒரு போர்க்களம். அங்கே எதிர்மறையான எண்ணங்கள் நுழைய இடம் கொடுக்காதே. தோல்வி, இயலாமை மற்றும் கவலை போன்ற எண்ணங்கள் வரும்போது அவற்றை என் வார்த்தைகளால் விரட்டியடி. எவை உண்மையானவையோ, எவை ஒழுக்கமானவையோ, எவை தூய்மையானவையோ அவற்றையே சிந்தித்துக் கொண்டிரு. உன் கண்கள் எதை பார்க்கிறது என்பதில் கவனமாக இரு. தீய காட்சிகளோ அல்லது நம்பிக்கையற்ற செய்திகளோ உன் மனதை மாசுபடுத்தாமல் பார்த்துக்கொள். உன் எண்ணங்கள் உன் செயல்களை தீர்மானிக்கின்றன. நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். நீ ஒரு தோல்வியாளன் அல்ல, நீ என் அரிய படைப்பு என்பதை நினைவில் கொள். உன் மனதை புதுப்பிப்பதன் மூலம் உன் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு காலையிலும் இன்று என் வாழ்வில் நல்லவை நடக்கும் என்று நம்பிக்கையோடு தொடங்கு. உன் நேர்மறையான எண்ணங்களே உன்னை உன்னதங்களுக்கு அழைத்துச் செல்லும். துதிப்பது என்பது ஒரு மாபெரும் ஆயுதம். பிரச்சனைகள் வரும்போது புலம்புவதை விட்டுவிட்டு என்னை துதிக்கத் தொடங்கு. நீ துதிக்கும்போது உன் சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். நன்றியுள்ள இதயம் எப்போதும் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும். நீ ஏற்கனவே பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்லும்போது இன்னும் பெரிய நன்மைகளை நான் உனக்கு தருவேன். புயலின் நடுவிலும் பாடக் கற்றுக்கொள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்னை துதித்தபோது அதன் அஸ்திவாரங்கள் அசைந்தன, சங்கிலிகள் உடைந்தன. அப்படியே உன் துதி உன் வாழ்வின் தடைகளை உடைக்கும். ஒவ்வொரு நாளும் நன்றியோடு தொடங்கு. உன் புகழ்ச்சி என் இதயத்தை தொடுகிறது. இருண்ட நேரங்களிலும் என் நன்மையை நினைத்துப் பார். துதி என்பது உன் ஆன்மாவிற்கு ஒரு கேடயம் போன்றது. அது சத்துருவின் அம்புகளை தடுக்கும். எப்போதும் மகிழ்ச்சியாக இரு. மீண்டும் சொல்கிறேன், மகிழ்ச்சியாக இரு. வாழ்க்கை என்பது ஒரு அறுவடை காலம் போன்றது. நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அன்பை விதைத்தால் அன்பை பெறுவாய். உதவியை விதைத்தால் உதவி உன்னை தேடி வரும். உன்னிடமுள்ள நான் உனக்கு வான்மழையாய் ஆசீர்வாதத்தை பொழிவேன். வறுமையை பார்த்து பயந்து விதையை சேமித்து வைக்காதே. விசுவாசத்தோடு விதை. நான் உனக்கு கொடுத்தவற்றில் ஒரு பகுதியை என் பணிகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கொடு. அப்படி செய்யும்போது உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். அறுவடை தள்ளி போகலாம், ஆனால் அது நிச்சயம் வரும். சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய். சரியான நேரத்தில் நீ ஒரு பெரிய பலனை அறுப்பாய். உன் தாராள குணம் உன்னை உயர்ந்த மனிதர்களிடம் கொண்டு சேர்க்கும். கொடுக்கிற கை எப்போதும் உயர்ந்து நிற்கும். உன்னை நான் உள்ளுக்குள்ளிருந்து மாற்றிக்கொண்டிருக்கிறேன். உன் பழைய சுபாவங்கள் மறைந்து என் சாயல் உன்னில் வெளிப்படுகிறது. கோபம், பொறாமை மற்றும் கசப்பு போன்றவை நீங்கி அன்பு, சந்தோஷம் மற்றும் அமைதி உன் இதயத்தில் குடியேறுகிறது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் இந்த மாற்றத்தை கவனிப்பார்கள். நீ பேசும் விதம், நீ மற்றவர்களை நடத்தும் விதம் என அனைத்தும் இனி அன்பினால் நிறைந்திருக்கும். கசப்பான அனுபவங்கள் உன்னை கடினமானவனாக மாற்ற நான் அனுமதிக்க மாட்டேன். மாறாக அவை உன்னை இன்னும் மென்மையானவனாக மாற்றும். உன் காயங்களை நான் ஆற்றுகிறேன். அதனால் நீ பிறரை ஆற்றும் மருந்தாக மாறுவாய். என் ஆவி உன்னில் கனிகளை உருவாக்கும். நீ ஒரு புதிய மனிதனாக உருவெடுக்கிறாய். இந்த மாற்றம் உன் குடும்பத்திலும் உன் சுற்றத்திலும் ஒரு பெரிய நற்பெயரை உனக்கு தேடித்தரும். நீ எனக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளையாக மாறுவாய். உன் எதிர்காலத்தை குறித்து நான் வைத்துள்ள திட்டங்கள் மிகவும் பெரியவை. அவை உனக்கு தீமைக்கானவை அல்ல, உனக்கு ஒரு நல்வாழ்வையும் நம்பிக்கையையும் தருவதற்கானவை. நீ இப்போது கற்பனை செய்வதை விட மேலான காரியங்களை நான் உன் வாழ்வில் செய்வேன். வயது அல்லது சூழ்நிலையைக் கண்டு நீ அஞ்சாதே. உனக்கான காலமும் நேரமும் என் கையில் இருக்கிறது.
நீ முதிர் வயதிலும் பசுமையாகவும் கனியுள்ளவனாகவும் இருப்பாய். உன் பிள்ளைகளும் உன் சந்ததியினரும் என் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள். உன் வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வெற்றி கதையை உலகம் கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஒவ்வொரு காலையிலும் ஒரு புதிய எதிர்பார்ப்புடன் எழுந்திரு. இன்று என்ன அதிசயம் நடக்குமோ என்ற ஆவலுடன் இரு. உன் பயணம் வெற்றியோடு முடியும் என்பது உறுதி. என் அன்பான பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் ஆழமாக பதியட்டும். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உன் பெயரையும் உன் அன்புக்குரியவர்களின் பெயரையும் என் உள்ளங்கையில் வரைந்து வைத்துள்ளேன். உன் ஜெபங்களுக்கு பதில் வரும். அது உன் ஆன்மாவிற்கு புத்துணர்ச்சி தரும் மழையைப் போல இருக்கும். இனி நீ கலங்காதே, பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த செய்தியை நீ கேட்டது போல மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள். அவர்கள் வாழ்விலும் நம்பிக்கை பிறக்கட்டும். என் ஆசிர்வாதம் இப்போது உன்மேல் இறங்குகிறது. நீ செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பு இருக்கும். நீ செய்யும் காரியமெல்லாம் வாய்க்கும். நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன். நீ ஒரு வெற்றியாளன். என் மாறாத அன்பு உன்னை என்றென்றும் தாங்கும். சமாதானத்தோடு போ. உன் வாழ்வு இனி மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும். நீயே நிரந்தரம் இயேசுவே.